திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே மேய்க்கநாயக்கன்பட்டியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகிறது. இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நோயாளிகள் உடல்நல குறைபாட்டுக்கு சிகிச்சை பெற்று செல்கின்றனர். அப்பகுதியில் யாரேனும் இயற்கை மரணம் அடைந்துவிட்டால் இறப்பு சான்றிதழ் பெறுவதற்காக அரசு மருத்துவரின் சான்றிதழுக்காக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றும் மருத்துவரை அணுகுவர். இந்நிலையில் நேற்று மேய்க்கநாயக்கன்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட ஒருவர் இறந்துவிட்ட நிலையில் அவரது உறவினர்கள் பணியில் இருந்த அரசு மருத்துவர் ராமச்சந்திரனை அணுகி இறந்து போனவரின் இறப்புக்கு சான்றிதழ் வழங்குமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அரசு மருத்துவர் ராமச்சந்திரன், இறந்தவர் எப்படி இறந்தார்? நோயற்ற மனிதர் 90 வயது வரை உயிர் வாழ முடியும். அவரின் இறப்பு எப்படி நிகழ்ந்தது என விசாரித்துவிட்டு 1000 ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும். நான் இங்கு சான்றிதழ் வழங்குவதற்காக பணியாற்றவில்லை, அது எனது வேலை இல்லை. நீங்கள் யாரிடம் வேண்டுமானாலும் சென்று சொல்லிக் கொள்ளுங்கள் என கராராக அதிரடி வசூல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளார். பணம் தராவிட்டால் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலரிடம் அவர் மரணம் இயற்கையானது என்று எழுதி வாங்கி வாருங்கள், அல்லது இறந்தவரின் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்திருந்தால் மட்டுமே நான் இறப்பு சான்றிதழ் வழங்க முடியும் எனவும் அதட்டல் தோணியில் அரசு மருத்துவர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார். இறப்பு சான்றிதழ் கேட்டு சென்றவர் உடன் சென்ற உறவினர் ஒருவர் டாக்டர் ராமச்சந்திரன் சான்றிதழ் வழங்க 1000 ரூபாய் பணம் கேட்டதை செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை வாட்ஸ்ஆப்பில் வெளியிட்டுள்ளார். இறப்பு சான்றிதழ் வழங்க அரசு மருத்துவர் பணம் கேட்டு அடாவடியாக பேசியது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவர் மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி செய்தியாளர் JK. இந்த தம்பி வந்து இறந்தது வந்து அவங்க அப்பா என்ன சரிங்களா, அது வந்து திருவிழா விஷயம்னால அவங்க புண்ணியம் நம்ம சொல்லி போய் அவசரப்படுத்தோம். அது வந்து அதனால டெத்து சர்டிஃபிகேட் போயிட்டு ஊரில் பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபா தருவேன். நான் வந்து பார்த்தா தான் நான் காசு தருவேன். டெத் சர்டிஃபிகேட் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? சொல்கிறேன் கேளுங்க. டாக்டர் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் தான். டெத் சர்டிஃபிகேட் இதை கொடுத்தா தான் எதனால இயற்கையாக இருந்தாங்களா, கொண்டுட்டாங்களா, சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத தான் தரணும். தந்தால் தான் அவன் பதிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதுக்காக தான் வாங்கி சொல்லுவாங்க. அதுக்கு போய் நீங்கள் பஞ்சாயத்து தலைவரத்தில் இவங்க இயற்கையாக தான் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் தருவாங்க. அதோட சேர்த்து ஊருக்குள்ள 10 பேருக்கு இந்த கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, 1000 ரூபா பணம் தரணும். இல்லைன்னா தரமாட்டேன். நான் நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் பார்த்து 1000 ரூபா நான் என்னோட ரிஸ்கில் தான் நான் தரேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் தரமாட்டேன். தரணும்னு அவசியமே இல்லை. எனக்கு இங்கே டியூட்டி பார்க்கறதுக்கு தான், இந்த சர்டிஃபிகேட் பார்க்கறதுக்கு தான் டியூட்டியே இல்லை. புரிஞ்சா? சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் வந்து இப்போ டெத்து ஆயிடுச்சு போய் பார்த்தேன் அப்படின்னா ஒரு இல்லாட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் தான் அந்த சர்டிஃபிகேட் தருவாங்க. புரியுதுங்களா? 69 வயசா? ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்களா? எதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? நார்மலாக இருக்கவங்க எப்படி சாவாங்க? வயசாகிடுச்சுன்னா சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. வயசாகுனா எல்லாத்தையுமே சர்டிஃபிகேட் வாங்கினா எப்படி எல்லாம் பார்த்தோம்னா 90 வயசு வரைக்கும் இருப்பான். நீங்கள் எங்கே இருந்தாலும் போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தா தான், அதாவது சர்டிஃபிகேட் வந்து டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு வேறு வேலைக்கு தான் சம்பளம் தராங்க. டெத் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கணும்னு எனக்கு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? நான் வந்து அந்த டெத் ஆகினவங்கள பார்த்து இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நான் பார்த்தா தான் நான் கொடுக்க முடியும். நீங்கள் போய் பாருங்கள், போய் வாங்கிக்கோங்க. எங்கே இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அப்படிங்க நான் தரமாட்டேன். ஆமாம், கொடுக்க மாட்டேன். இறந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து கொடுக்கணும்னு அவசியம். நான் வந்து இப்போ டெத் ஆன உடனே நான் வந்து பார்க்கணும். பார்த்து இதனால தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் நான் கொடுக்கணும். நான் பார்க்காத நான் கொடுக்கணும் அவசியமே இல்லை. நான் எங்கே வருவேன்? நான் வந்தால் தான் எங்கே தருவேன்.
எங்கள் வீட்டில் அத்தை வேண்டாங்க இங்கே தான் வாங்கணும் கொடுத்தீங்க அதான்மா. எப்படி கொடுத்தீங்க அப்ப எனக்கு வந்து ஆர்டர் போட்டுருக்காங்க. அப்ப கொடுத்தது அதெல்லாம் போன தடவை கொடுத்தேன். எப்ப வேணாலும் கொடுத்துட்டு இருக்கேன். போன கொடுத்தீங்க அதான் இப்போ வந்து கொடுக்கவே கொடுக்காதுன்னு கோர்ட்ல ஆர்டர். நீங்க இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு கோர்ட் ஆர்டர். ஆமா, கோர்ட் ஆர்டர் போய் பாருங்க. உங்களோட டெத் சர்டிஃபிகேட் போய் பாருங்க. நான் வந்து கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க எங்க வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, எங்க வேணாலும் பண்ணுங்க. நான் ஒன்றும் அவசியமே இல்லை. எனக்கு கொடுக்கணும் முடியாது. கொடுக்க மாட்டேங்க. முடியாது. ஆமா, சரி. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.